Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி திருமலையில இருக்க அன்னப்பிரசாதம் இருக்கு இல்லீங்களா? அந்த அன்னப்பிரசாதம் கூடத்துல இது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ங்க. இந்த ஸ்பெஷலான ஐட்டம் எப்படி செய்யறது அப்படின்றதும் அது என்ன அந்த ஸ்பெஷல் ஐட்டம் அப்படினும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப கீழ இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க எந்த வீடியோமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திருமலை திருப்பதி அன்னப்பிரசாத கூடத்துல செய்யற அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பருப்பு துவையல் தான். அங்கே வந்து அது ரொம்பவே ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களான நம்ம வந்து அங்கே திருமலையில் தேங்காய் உடைக்கிறோம் இல்லைங்களா? அந்த தேங்காயை கொண்டு தான் அந்த தேங்காய் பருப்பு துவையல் செய்வாங்க. அந்த தேங்காய் பருப்பு துவையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அரை மூடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நீங்கள் கீத்தா கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாவை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் தேவையோ அத்தனை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுருக்காங்க. அந்த உளுந்தை இதில் சேர்த்துக்கிறேங்க. இதுதான் வந்து நல்ல ஒரு கரகரப்பான டேஸ்ட்டை இந்த துவையலுக்கு கொடுக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த புளியையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஒரு மையாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் விட தேவையில்ல. அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது தண்ணி இல்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். அதாவது செமி திக்காக இருக்கும். ரொம்ப அப்படியே உருண்டையாக ஆக்குற அளவுக்கு திக்காக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சட்னி மாதிரி. இது நல்ல ஒரு துவையல் இல்லைங்களா? அதனால் வந்து நல்ல ஒரு செமி திக்கான அளவில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான தேங்காய் பருப்பு துவையல் ரெடி. இந்த தேங்காய் பருப்பு துவையலுக்கு நீங்கள் எந்த தாளிப்புமே தாளிக்க தேவையில்லைங்க. இது அப்படியே செம சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் தொட்டுக்கே தான் தொட்டு சாப்பிடணும், சைட் டிஷ் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு மெயின் டிஷ்ஷாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். வெறும் சாதம் மட்டும் வடித்து இதை அதில் சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செமையாக மேட்ச் ஆகுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக இதை செஞ்சிருவீங்க உங்கள் வீட்டில். இது செய்கிறது ரொம்பவே சுலபமும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி சேர்த்தோம் இல்லைங்களா? அதனால் எந்த விதமான பச்சை வாசனையும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை until then bye from Shivakavi Lifestyle.